சென்னை பெருங்குடியில மகனே தாயை கொலை செய்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மனநலம் பாதிக்கப்பட்ட மகன் தனது தாயை கொலை செய்திருக்கிறார். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், இந்த சம்பவத்திற்கான காரணம் என்னவாக சொல்லப்படுகிறது? விசாரணையில என்ன தகவல் வெளியாகியிருக்கு? சென்னை பெருங்குடி குறிஞ்சி நகரை சேர்ந்தவர் பாபுலால். இவரது மனைவி சேனி தேவி. இவர்களுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் இருக்கிறதாக தெரிகிறது. இவர்கள் அனைவரும் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் எனவும், பாபுலால் அதே பகுதியில அடகு கடை நடத்தி வருவதும், இவரது மகன் ராகேஷ் என்பவர் 19 வயது. இவர் 12ஆம் வகுப்பு தேர்வுல தோல்வி அடைந்ததால வீட்டிலேயே இருந்து வருவதாக தெரிகிறது. ராகேஷுக்கு சில மாதங்களாக சற்று மனநலம் பாதிக்கப்பட்டதால ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்திருக்கிறார். இந்த நிலையில தான் பாபுலாலோட உறவினர் இறந்து விட்டதால ராஜஸ்தானுக்கு அவர் சென்றிருக்கிறார். நேற்றிரவு அனைவரும் வீட்டில் ஒரே அறையில தூங்கி கொண்டிருந்த போது, அப்போது இன்று அதிகாலையில ராகேஷ் திடீரென தூங்கி கொண்டிருந்த அவரது தாயார் சேனி தேவியை துண்டால கழுத்தை நெரித்தும், அதே போன்று காய்கறி வெட்டக்கூடிய கத்தியால குத்தியும், அங்க இருக்கக்கூடிய உரலை எடுத்து மேலே தூக்கி போட்டும் அவர் கொலை செய்ததாக தெரிகிறது. அவரது மகளோட அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்திருக்கக்கூடிய நிலையில சம்பவ இடத்திலேயே சேனி தேவி என்பவர் உயிரிழந்திருக்கிறார். அவரது உடலை துறைப்பாக்கம் போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மேலும் அவரது மகன் ராகேஷை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில, முதற்கட்ட விசாரணையில கடந்த சில மாதங்களாக ராகேஷ்க்கு மனநலம் சரியில்லாமல் இருந்ததாகவும் தெரிய வருகிறது. மேலும் அந்த பிளஸ் 2 தேர்வுல அவர் தோல்வி அடைந்ததால அவரது தாயார் மற்றும் அவரது தந்தை தொடர்ச்சியாக ராகேஷை திட்டி வந்ததாகவும், தொடர்ச்சியாக மன உளைச்சல்ல இருந்து வந்ததாகவும் தெரிய வருகிறது. இந்த மனவிரக்தியில தான் அவர் கொலை செய்திருக்கலாம் எனவும் போலீசார் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தால அந்த பகுதியில சிறிது நேரமானது பரபரப்பு நிலை வந்தது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.